மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஒரு வழியா நம்ம விஜய் நம்ம மல்லிய ஏமாத்தி இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது ரேணுகாவே கிடையாது அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மனோகரனுக்கு இது ரேணுகாவே கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சுங்க. ஆனா அத வந்துட்டு எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா மாப்பிள்ளை தம்பி வந்துட்டு நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு ட்விஸ்ட்டவே வந்துட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம மல்லியும் நம்ம விஜயும் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு அந்த லாயரை மீட் பண்ண போயிருக்காங்க. ஒரு வேளை வந்துட்டு இது ரேணுகா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சால் நம்மளை மீறி நம்ம வெண்பம் வந்துட்டு அந்த கதிரேசனும் நிசாவும் கூட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயந்துட்டு தாங்க இப்படி வந்துட்டு அவங்க தனியாக போயிருக்காங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்துட்டு இது ரேணுகாவை இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுன்னு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு வைக்கவாங்க நம்ம கதிரேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. ஏன்னா கதிரேசன் இருந்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு கேம் ஆடலாமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இருக்கேன், நீ அதே மாதிரி வச்சுட்டு அறுத்துக்க, அப்போ தான் நம்ம வந்துட்டு உடனே மேலே கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்னு நம்ம ரேணுகா கிட்ட சொல்ல போகிறாங்க. நம்ம ரேணுகா வந்துட்டு உண்மையிலேயே கழுத்தை அறுத்துக்கிட்டாங்களான்னு மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகா தான். ஆனால் வந்துட்டு இப்படி அறுத்துக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி தப்பிக்கிறதுக்கு பார்த்தாங்களான்னு கண்டிப்பாக ரேணுகா கிடையாது அப்படின்னு தாங்க நம்ம கதிரேசன் வரப்போகிற எபிசோடில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து நம்ம ரேணுகாவை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த ரேணுகா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம முன்னாள் விஜயோட மனைவியே கிடையாதுங்க. அதில் வந்துட்டு மனப்பூர்ணம் எல்லாருக்குமே வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு முன்னாள் மனைவி வந்துட்டு இப்போ பேர் வச்சுட்டு இருக்கிறதும் முக வாடையும் வச்சு அதே தான் இவங்க ரேணுகா தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்களான்னு நம்ம வெண்பாலேருந்து நம்ம மல்லிலேருந்து எல்லாருமே கொஞ்சம் மூளையை யோசிச்சாங்களான்னு இது ரேணுகாவா இல்லையான்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ரேணுகா மாதிரி வந்து இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே யார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. அதுதாங்க இந்த கதிரேசனும் இந்த நிசாவும் திட்டம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறது. அவங்கள மாதிரி ஒரு லேடியை வந்துட்டு அமைச்சு இப்போ வந்துட்டு எப்படியாச்சும் இந்த வெண்பா வந்துட்டு அவங்க கூட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருபோதுமே வந்துட்டு இப்போ நம்ம வெண்பாவை அவங்களால வந்துட்டு கூப்பிட்டுக்க முடியாது. இப்போ ரேணுகா உயிரோடுகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துங்களான்னு கண்டிப்பாக கோர்ட்டில் வந்துட்டு நீதி நியாயம் வந்துட்டு இந்த கதிரேசனுக்கு தான் அங்கே கிடைக்கும். அந்த ஒரு மூலயமா வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம ரேணுகா உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வெண்பாவை கூப்பிட்டுட்டு இந்த ரேணுகா மாதிரி நடிக்க வந்துருக்கிற அந்த ஒரு லேடிக்கு பணத்தை குடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்திருக்கிற ரேணுகா வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம விஜய் நம்ம மல்லி கண்டுபிடிச்சி இது ரேணுகாவே கிடையாது, போதும் எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து எவ்வளோ ஆபத்தை கொடுக்க போகிறீங்கன்னு தெரியாதுன்னு ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே முடிவை கொடுக்கணுங்க. ஆனால் நம்ம மனோகர் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இது ரேணுகா கிடையாதுன்னு கண்டுபிடிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கங்க.